விக்ரம் சார்கிட்ட ஒரு வெறி இருக்கும். அவர் நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம், நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன். நான் அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ சொல்லுவார் என்கிட்ட. அவரும் நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார், எனக்கு சரியாக வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியலை சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார். பிரபுதேவா சாருக்கு போய் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வர்றார். இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசன்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்போ கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டைமில் அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க. இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். தங்கலானில் பார்த்துருப்பேன். கும்பகோணத்துலேருந்து திருவிடைமருதூரில் ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆகிட்டாப்புல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம் ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன். நான்